அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இது சனி பகவான் எழுதிய தலைவிதி. இன்று முதல் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ரகதி கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கண்டக சனி வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் சற்று கூடுதலாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தார்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிரிகளுடைய பலம் கூடுங்க. தொழில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது சற்று அரிதுங்க. முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் சனி பகவானை வழிபடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாத் 2 இருப்பதும் 5க்குரிய குரு லாபஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வெற்றிகள் தேடி வர இருக்கு. சுபகாரிய தடைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி பெற இருக்குங்க. வங்கிகள் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அளிக்குங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. போட்டிகள் இவ்வளவு நாட்களாக உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாகவோ இருந்த போட்டிகள் விலக இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்வதற்கான வாய்ப்பு, கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான நீங்கள் மனை, வீடு, வில்லங்கம் மாற்றுதல் நல்லதுங்க. விலைக்கு போகும், அதாவது நல்ல விலைக்கு வில்லங்கங்கள் நல்ல ஒரு விலைக்கு போக இருக்கு. ராசியில் கேது இருந்தாலும் சுக்கிரனும் இருப்பதால் பாதிப்பு என்பது குறைவாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டும் எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாங்க. கணவன் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் உறுதியுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் எதுங்க. குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படுவதை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்திற்குள் யார் எது பேசினாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மூட்டு வலி, கண் வலி முதலிய பிரச்சனைகள் தோன்றலாம். ராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகமாகியவர்களிடம் சற்று விலகியே இருங்க. அவசர காரியங்கள்ல இறங்கி அவஸ்தைப்படாதீங்க என்பதை கிரகநிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தடாலடியான காரியங்களில் இறங்கி பிறகு நீங்கள் தான் வருத்தப்பட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில், அதாவது கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை என்பது திருப்தி தருங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க.
அதிகரிக்குங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது. சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகல இருக்குதுங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. வீடு வாங்கும் யோகம் உண்டு, இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது அதிசாரமான கதியில் உச்சம் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்கு. பெற்றோரின் மணி விழா பவள விழா சிறப்பாக நடைபெற வழிபிறக்குங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குருவினுடைய பார்வை அதிக பலன் உண்டுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடமையில் இருந்த தொய்வு அகலும். தாய் வழி ஆதரவு உண்டுங்க. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை நிறுவன மாற்றமோ அல்லது துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல நிச்சயம் மாற்றம் ஏற்பட இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமைய இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லுங்க. இருந்தாலும் சற்று கவனமாக அவற்றை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளினால் உங்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பெண்மணிகள் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மொத்தத்துல சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ரகதி மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாகவும் பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நவகிரக சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு.